நேபாள சிறைகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோடிய நிலையில் 147 கைதிகள் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 900 கைதிகள் தலைமறைவு என தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் ஊழல் நிர்வாகம், வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பெரும் கலவரம் அங்கு வெடித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக நிகழ்ந்த வன்முறை காரணமாக நேபாளத்தின் பல்வேறு சிறைச்சாலைகளிலிருந்து கைதிகள் தப்பியோடியுள்ளனர். நேற்று இரவு முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு ராணுவம் பாதுகாப்பை வழங்கி வரும் நிலையில் சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகள் தப்பியுள்ள விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி நேபாளத்தின் தௌலிகாவா சிறையில் இருந்து 450 கைதிகள் தப்பியுள்ளனர். அதேபோல் பராசி சிறை சாலையில் இருந்து 500 கைதிகள் தப்பியுள்ளனர். மேலும் துளசிப்பூர் சிறைச்சாலையில் இருந்து 97 கைதிகள் இதுவரை தப்பியுள்ளனர் என்பது ராணுவத்தின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 3 சிறைச்சாலைகளில் இருந்தும் இதுவரை 1047 கைதிகள் தப்பியுள்ள நிலையில் 147 பேரை ராணுவம் மற்றும் நேபாள காவல்துறையினர் மீண்டும் கைது செய்துள்ளதாகவும் 900 கைதிகள் தலைமறைவாகியுள்ளதாகவும் நேபாள செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளது.